மாச்சாய் ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் நெறைய பேர் நல்லா நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஒரு புது விதமான ஒரு முயற்சி உண்டாயிருக்கு அப்படின்னு. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் நான் என்ன பார்த்தேன்னா, நெறைய பேர் சொன்னது வந்து, இதில வந்து இந்த இன்டிமசி சீன்ஸ், ரொமான்ஸ் சீன்ஸ் வந்து ரொம்ப இருக்கு. ஏன் மலேசியா படத்தில வந்து இவ்வளோலாம் வைக்கணும்? இதெல்லாம் இப்படி வேணுமா? அப்படி இப்படின்றாங்க. அதுக்கு சஞ்சயோட கருத்து என்ன? கண்டிப்பா. ஏன்னா வெரி சிம்பிள். எல்பிஎஃப் வந்து அவன் எல்பிஎஃப் வந்து சென்சர் பண்ணிட்டாங்கன்னா, தியேட்டருக்கே வந்திருக்காது. வெரி சிம்பிள். எல்பிஎஃப்பே அலோவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம ஏன் ஜட்ஜ் பண்ணுறாங்க ட்ரெய்லர் பார்த்து? முதல்ல படத்தை பார்க்கணும். ஓகே, ஏன் இந்த சீன் இருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று, அருவருப்பான சீன் இல்லை. அதாவது அதாவது எப்படின்னா, ஒரு இன்டிமசி சீனை வந்து கலைநயமாக பார்க்குறது வேற, வல்கராக பார்க்குறது வேற. இப்போ வல்கராக பார்க்குறான்னா அவன் மைண்டே வல்கராக இருக்குன்னு அர்த்தம். அவன்கிட்ட கலைநயம் இல்லை. அப்போ கலைநயம் இல்லாதவன் தான் வல்கராக பார்க்க முடியும். கலைநயம் உள்ளவன் வந்து அதை கலைநயமாக பார்ப்பான். வெரி சிம்பிள். அப்படி தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். 2 விஷயம் தான். ஒன்று, எல்பிஎஃப் அலோவ் பண்ணிட்டாங்க. எல்பிஎஃப் அலோவ் பண்ணலன்னா அது தியேட்டருக்கே வராது. எல்பிஎஃபே அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன் அலோவ் பண்ணியிருக்காங்க? அப்போ அது கண்டிப்பாக அவ்வளோ மோசமாக இருக்காது. நான் சொல்றது வல்கர் நான் சொல்ல வரேன். அப்படிங்கிறது வந்து முதல்ல இருக்கு. அது அதனால் நான் வந்து கண்டுக்கவும் கிடையாது. எனக்கு தெரியும் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, இது இஷ்யூ ஆக்குறாங்க எனக்கு தெரியும். ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணி வேணுமணிக்கே அதை நெரேட்டிவை செட் பண்ண அவங்களுக்குலாம் நான் பேசி பதில் சொல்லணும்னு அவசியம் சொல்லிட்டு நான் விட்டுட்டேன்.